ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உங்களுடைய சன்னதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உங்க ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக உங்க ஸ்தோத்திரம் அப்பா. இனிமேலும் நீரை நடத்த போகிற கிருபைகளுக்காக உங்க ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே, உங்களுடைய வார்த்தையை சொல்ல கர்த்தாவே, இந்த வீட்டை தந்த அந்த அம்மாவையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் நீரே ஆசீர்வதிக்கணுமே. உங்களுடைய பிரசன்னமும் உங்களுடைய கிருபை அவர்களோடு கூட இந்த வழி நடத்தணுமே கர்த்தாவே. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீரே ஆசீர்வதியும். இயேசுவே நாமத்தினால் ஜெபங்கேலும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரலோகத்தை குறித்ததான வெளிப்பாடு என்கிற தலைப்பிலே அப்போ 4வது பரதேசாகிய பாதாள பரதேச பற்றி நாம பார்க்க போறோம். வேதத்திலே மொத்தம் 3 பாதாளம் உள்ளதாக வேதம் கூறுகிறது. வேதத்திலே மொத்தம் எத்தனை பாதாளம் உண்டு? 3 பாதாளம் உண்டு. அதுல யாக்கோபு ஒன்று சொல்றா பாருங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றார். இப்ப யாக்கோபு சொல்றார், நான் துக்கத்தோட எங்க இறங்குவேன்? பாதாளத்துல இறங்குவேன். நீங்க என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனமும் 33ஆம் வசனமும் வாசிங்க. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனமும் 33ஆம் வசனமும். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கேராகக்கூடிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. அப்ப பூமிக்கு அடியில தான் என்ன இருக்கு? பாதாளம் இருக்கு. பூமி வாயை திறந்த போது பாதாளமானது அவர்களை உயிரோடே விழுங்கி போட்டது. யார? கோராகு வேற யாரு? அவனுக்குரிய அவன் வீடுகளை, அவனுக்குரிய எல்லா மனிதரையும், அவனுக்குரிய சகல பொருட்களையும் பூமியானது பாதாளமானது என்ன செய்து? உயிரோடே விழுங்கிட்டு. அப்ப பூமிக்கு கீழே தான் என்ன இருக்கு? பாதாளம் இருக்கு. பாதாளம் எங்க இருக்கு? பூமிக்கு அடியில. நீங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நீங்க பார்க்கும்போது அவங்க எல்லாருமே பாதாளம் பாதாளம் என்றுதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பரதேசு என்பது மறைக்கப்பட்டது. ஏன்னா ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பின்பு ஏதேன் என்னும் பரதேசு என்ன செய்யப்பட்டது? கேருபீனாலும் சுடரொளி பட்டயத்தாலும் அதை என்ன செஞ்சார்? காவல் வைத்தார். அதற்குள்ள யாரும் என்ன செய்ய முடியாது? இனி போக முடியாது. அந்த பரதேசுக்குள்ள யாரும் போக முடியாது. ஏனென்றால் அவங்களுக்கு அது மறைக்கப்பட்டது. ஆதாம் ஏவாள் வெளியே வந்ததுனால அது என்ன செஞ்சுட்டு? அது மறைக்கப்பட்டது. அவங்களுக்குரிய எல்லா வெளிப்பாடு என்னதுன்னா பாதாளம். இப்ப யாக்கோபு நல்ல கவனிங்க. யாக்கோபு என்ன சொல்றார்? நான் துக்கத்தோட பாதாளத்திலே இறங்குவேன் என்று சொன்னார். இங்கே தான் கோராகையும் அவனுடைய எல்லா மனிதரையும் அவனுடைய வீடுகளையும் அவனுக்கு உண்டான சகல பொருட்களையும் உயிரோடே பாதாளத்துல இறங்குனாங்க. அப்ப அவர் சொன்ன பாதாளம் என்ன? இவங்க இறங்குன பாதாளம் என்ன? ஆனா வேதத்துல என்ன போட்டிருக்கு? பாதாளம்னு போட்டிருக்கு. ஆனா பூமிக்கு அடியில ஒரு பாதாளம் மாத்திரம் என்ன செய்யல? இல்ல. பூமிக்கு அடியிலே 3 விதமான பாதாளம் உண்டு. பூமிக்கு அடியில எத்தனை விதமான பாதாளம் இருக்கு? 3 விதமான பாதாளம் இருக்கு. எப்படி நோவாவினுடைய பேலைக்கு 3 தட்டு இருக்கிறதோ இதே போல பூமிக்கு கீழே பாதாளத்துக்கு 3 விதமான பாதாளம் இருக்கு. ஒன்று மேல் பாதாளம்,
ஒன்று மேல் பாதாளம், 2 தாழ்ந்த பாதாளம், 3 அடி பாதாளம். இந்த 3 பாதாளத்திலையும் 3 விதமான கூட்டத்தான் இருக்கிறார்கள். யாக்கோபு சொன்ன பாதாளம் மேல் பாதாளம். ஆனா பொதுவா பைபிள் என்ன போட்டிருக்கு? பாதாளம்னு போட்டிருக்கு. ஆனா யாக்கோபு சொன்ன பாதாளம் என்ன பாதாளம்? மேல் பாதாளம். இந்த உலகத்துல 2 விதமான ஜனங்கள் உண்டு. ஒன்னு ரட்சிக்கப்பட்டவங்க, இன்னொன்னு ரட்சிக்கப்படாதவங்க. இதே போலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு சிலர் எப்படி ஆனாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க, கிறிஸ்துவ அறிஞ்சாங்க. ஒரு சிலர் ரட்சிக்கப்படாமல் கிறிஸ்துவை அறிந்தும் துன்மார்க்கமா ஜீவித்தும் என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் பாதாளமா என்று சொன்னால் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு மாத்திரம் அல்ல, ரட்சிக்கப்பட்டும் அவங்க பின்வாங்கி போய் துன்மார்க்கமான ஜீவியத்துக்கு உட்பட்டாலும் அவங்களுக்கு என்ன வரும்? பாதாளம் வரும். இந்த கோராகு என்பவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனா இவங்களும் எங்க இறங்குனாங்க? பாதாளத்துல இறங்குனாங்க. ஏன் இறங்குனாங்க? இவங்க அந்நிய அக்கினியா கொண்டு வந்தாங்க. சபைக்குள்ள என்ன கொண்டு வந்தாங்க? அந்நிய அக்கினிய கொண்டு வந்தாங்க. இந்த அந்நிய அக்கினி அவங்க கர்த்தருடைய சன்னதியில கொண்டு வந்தனால பூமியானது தன் வாயை திறந்து எங்க போயிட்டு? பாதாளத்துல அவங்க இறங்க பண்ணினாங்க. அப்ப யாக்கோபு சொன்ன பாதாளம் என்ன பாதாளம்? மேல் பாதாளம். ஆனா யாக்கோபு கிறிஸ்துவை அறிந்தவர், கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்தவர், கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்காகவே வைராக்கியம் பாராட்டினவர், கடைசி வரைக்கும் தன்னுடைய கண்கள் மங்காதவர். அந்த யாக்கோபு மரிக்கும் போது எங்க போனார்? மேல் பாதாளத்துக்கு போனார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் யார் யார் கடைசி வர கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாங்களோ, கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறார்களோ, அவங்க எல்லாம் போகிற பாதாளம் எது? மேல் பாதாளம். நீங்க யோபுவை பாருங்க. யோபு ஒரு பரிசுத்தவான். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. யோபு 14ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், அதுல 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து, யோபு சொல்றார், கர்த்தாவே நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து வைக்கணும். எதற்காக? உமது கோபம் தீரும் மட்டும், உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைக்கணும். அப்ப மேல் பாதாளம் எதற்கானால் தேவ கோபத்தில் இருந்து தப்புவிக்கப்பட்டு போன வீடு தான் மேல் பாதாளம். அவங்களுக்கு அதுதான் ஒரு கூடாரம். தேவ கோபத்தில் இருந்து, இப்ப நமக்கு தேவ கோபம் என்னது? நரகம். அவங்களுக்கு தேவ கோபம் என்னதுன்னா தாழ்ந்த பாதாளம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்களுக்கு தேவ கோபம் என்னது? தாழ்ந்த பாதாளம். நமக்கு என்னது? நரகம். அப்ப இந்த தேவ கோபத்தில் இருந்து இவனை பாதாளத்துல இவர் என்ன செய்தார்? ஒழித்து வைக்கணுங்க. எந்த பாதாளத்துல? மேல் பாதாளத்துல. அதுதான் இவங்களுக்கு என்னது? தேவ கோபத்திலிருந்து தப்பு வைக்கப்பட்டு போன ஒரு வீடு. இன்னும் யோபு என்ன சொல்றாரு பாருங்க. யோபு 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடா இருக்கும். பாதாளம் எனக்கு எதா இருக்கும்? வீடா இருக்கும். பாதாளம் இவங்களுக்கு எதா இருந்தது? கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்களுக்கு ஒரு வீடா இருந்தது. நீங்க அதே 17, 15, 16 வாசிங்க. என் நம்பிக்கை இப்போது எங்கே? நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார்? அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும். அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும். அப்ப பாதாளம் ஒரு காவல். தேவ கோபத்திலிருந்து தப்புவிப்பதற்காக, அதாவது இயேசு கோதுமை மணியையும் கலையையும் என்ன செய்வார்?
ஒரு இடத்துல சேர்ப்பார். கோதுமை மணியை சேர்ப்பது மேல் பாதாளம், களைகளை சேர்ப்பது தாழ்ந்த பாதாளம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்ல யார் யார் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து, யார் யார் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா இருந்து, யார் யார் கிறிஸ்துவுக்குள்ள மரித்தாங்களோ அவர்கள் எல்லாரும் எங்க போவாங்க? மேல் பாதாளத்துக்கு போவாங்க. அதனால நீங்க சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு ஜெபம் பண்ணுவார் பாருங்க. சங்கீதம் 86ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 86ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் எனக்கு பாராட்டின நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. உமது கிருபை பெரியது. ஏன் இந்த கிருபை பெரியதுன்னு சொல்றாருன்னு பாருங்க. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். தாழ்ந்த பாதாளத்துக்கு என் ஆத்துமாவை என்ன செஞ்சு தப்பு வைத்து. அப்ப அங்க மேல் பாதாளத்துலதான் யார் போகணும்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்களுக்கு உரிய இடம் என்னது? மேல் பாதாளம். ஆனா இவர் என்ன ஜெபம் பண்ணார்? கர்த்தாவே என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு நீ தப்பு வைத்தி. அப்ப இவருக்கு என்ன இல்ல? தாழ்ந்த பாதாளம் அல்ல. அப்ப கோராக அவனுக்குள்ள எல்லா மனிதரையும் வெளிக்கி போட்ட பாதாளம் என்ன பாதாளம்? தாழ்ந்த பாதாளம். கோராக எப்படி ஜீவித்தான்? அந்நிய அக்கினியை கொண்டு வந்தான். அந்நிய அக்கினியை கொண்டு வந்தனால கர்த்தர் அவனுக்கு தேவ கோபம் வந்து பூமி வாயை திறந்து என்ன செஞ்சது? அவனை உயிரோடே பாதாளத்துல இறங்கினான். அதுதான் தாழ்ந்த பாதாளம். யாக்கோபு போன பாதாளத்துக்கும் இவர்கள் போன பாதாளத்துக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. யாக்கோபு போன பாதாளம் மேல் பாதாளம், இவர்கள் போனது தாழ்ந்த பாதாளம். தாழ்ந்த பாதாளத்துல என்ன உண்டு? தேவ கோபம் உண்டு. மேல் பாதாளத்துல அதுல என்ன உண்டு? கூடாரம். அது உங்களுக்கு என்னது? கூடாரம். நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் எங்க தங்கி இருந்தார்? கிறிஸ்து வருகிற இயேசு உயிர்த்தெழுந்த வரைக்கும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் எங்க குடியிருந்தாங்க? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். யாரோட? ஈசாக்கோடும் யாக்கோபோடும் ஆபிரகாம் எங்க குடியிருக்க? கூடாரங்கள்ல. அங்கதான் அங்க காத்து இருக்காங்க. எதற்காக? 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இந்த மேல் பாதாளத்துல இவங்க இருக்காங்க. எதற்காக? அந்த நகரத்துக்காக காத்திருக்காங்க. இயேசு உயிர்த்தெழுந்த வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இருந்த இடம் என்னது? மேல் பாதாளம். அதாவது ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் இருந்த பாதாளம் எது? மேல் பாதாளம். இப்போ அது காலி ஆயிட்டு. இப்போ அங்க மேல் பாதாளம் காலியாதான் இருக்கு. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வரைக்கும் தான் அவங்க எங்க இருந்தாங்க? கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க மேல் பாதாளத்துல இருந்தாங்க. இப்ப மேல் பாதாளம் எப்படி ஆயிட்டு? காலி ஆயிட்டு. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்க. 19ஆம் வசனம் முதல் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் வாசிங்க. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் அனுதினமும் இவர் எப்படி வாழ்ந்தார்? இந்த உலகத்துல ஜீவிக்கிற வரைக்கும் நாம எதுக்காக வாழணும்?
எதுக்காக வாழணும்? யாருக்காக வாழணும்? கிறிஸ்துவுக்காக வாழணும். ஆனா இவர் எப்படி வாழ்ந்தார்? சம்பிரமமாய் வாழ்ந்தார். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த போது என்ன நடந்தது? 20ஆம் வசனத்தை வாசிங்க. லாசரு என்னும் பேர் கொண்ட லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். இந்த உலகத்துல இருக்கும் போது அவனுக்கு என்னதான் கிடைச்சது? ஐஸ்வர்யவானுக்கு ஆகாரம் கிடைச்சது, உடுக்க நல்ல வஸ்திரம் கிடைச்சது. ஆனா இந்த லாசருக்கு ஆகாரமும் இல்ல, வஸ்திரமும் இல்ல. அந்த யஜமான் சாடும் போது அந்த மேஜையிலிருந்து ஒரு துணிக்கை கிடைச்சா போதும்னு எங்க இருக்கார்? வாசல்ல இருக்கார். இப்ப 21ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. அப்ப இந்த அளவுக்கு அவன் தரித்திரத்துல இருக்கான். இந்த உலகத்துல அவன் ஜீவிக்கும் போது எப்படி இருக்கான்? இந்த அளவுக்கு தரித்திரத்துல இருக்கான். அடுத்து வாசிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்தான். எல்லாருக்குமே என்ன உண்டு? கிறிஸ்துவினுடைய வருகை தாமதிக்குமான எல்லாத்துக்குமே என்ன உண்டு? மரணம். அவன் மரித்தான். யாரு? இங்கே ஆகாரம் இல்லாதவன், இங்கே வஸ்திரம் இல்லாதவன் மரித்தான். அப்ப இந்த உலகத்துல 2 விதமான பேர் இருக்காங்க. நல்ல போஜனம் பண்ணுகிறவங்களும் இருக்காங்க, சம்பிரதாயமாய் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. தரித்திரனாய் வாழ்ந்தவங்களும் அதை வச்சு என்ன செய்ய முடியாது? இவங்க பரலோகமா நரகமானு தீர்மானம் பண்ண முடியாது. இவங்களுக்கு பரலோகமா பாதாளமானு தீர்மானம் பண்ண முடியாது. ஆனா இந்த தரித்திரம் எப்படி இருந்தான்? சாப்பாடு இல்ல. இப்ப நாம என்ன சொல்லுவோம்? அவனுக்கு நல்ல ஆகாரம் இருக்கு, அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார், அவனை கர்த்தர் தினமும் என்ன செய்தார்? நல்ல ஆசீர்வாதத்தை வருகிறார். அப்ப இவர் எங்க போவார்? அதை வச்சு என்ன செய்ய முடியாது? தீர்மானம் பண்ண முடியாது. ஆனா இந்த தரித்திரனுக்கு ஆகாரம், என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று நாளைய தினத்துக்காக கவலைப்படாதீர்கள். முதலாவது இவன் எதை தேடல? எல்லாம் இருந்தது, ஆனா எதை தேடல? தேவனுடைய ராஜ்யத்தை தேடல. அதுதான் முக்கியம். இது இந்த உலகத்துல முக்கியம். ஆனா இது எங்க கொண்டு போகாது? பரலோகத்துல கொண்டு போகாது. இந்த தரித்திரன் மரித்தான். அவனை என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. 22ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இது எவ்வளவு பெரிய மகிமை! இந்த மகிமை அவனுக்கு கிடைக்கலையே. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு. அப்ப எத்தனை பேருக்கு பாடுபட மனசு இருக்கு? இங்க சம்பிரதாயமா வாழணுங்கிற மனசுதான் நமக்கு இருக்கு. கிறிஸ்துவுக்காக பாடுபடணுங்கிற மனசு வேணும். கிறிஸ்துவுக்காக எந்த பாடுகளையும் சகிக்கக்கூடிய சகிப்பு தன்மை வேணும். கிறிஸ்துவுக்காகவே கடைசி வரைக்கும் ஜீவிக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கணும். அவனுடைய ஆத்மாவை தான் தேவ தூதனால் ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு போகப்பட்டது. இவருக்கு என்ன இல்ல? ஆகாரம் இல்ல. இவருக்கு என்ன இல்ல? வஸ்திரம் இல்ல. இவருக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்ல. வீடு இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா இவர் எடுக்க யாரு வாரா? இந்த தரித்திரரை கொண்டு போக யாரு வாரா? தேவதூதர் அங்கிருந்து வர. இது எவ்வளவு மகிமை! இது எவ்வளவு பெரிய மகிமை! நாய் பருக்களை நக்குது, ஆனா இவனை தேவதூதன் தூக்கிட்டு போறாங்க. இதுதான் மகிமை. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்க. நம்முடைய ஆரம்பம் அல்ல முக்கியம், முடிவு தான் முக்கியம்.
அப்ப அடுத்து வாசிங்க. அந்த தரித்திரம் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அடுத்து ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனும் மரித்து, ஆனா இவனை கொண்டு போக யார் வரல? பரலோக ஒத்தாசை இல்ல. நமக்கு என்ன ஒத்தாசை வேணும்? பரலோக ஒத்தாசையா இருக்கணும். அதான் முக்கியம். இவனுக்கு ஆகாரம் இருந்தது, உடுக்க வஸ்திரம் இருந்தது, ஆனா என்ன இல்ல? பரலோக ஒத்தாசை. ஆனா இவனுக்கு ஆகாரமும் இல்ல, உடுக்க வஸ்திரமும் இல்ல, ஆனா சிவன் என்ன இருந்தது? பரலோக ஒத்தாசை. தேவ தூதர் வாரன். இப்ப நாம மறிச்சா முதலமைச்சர் வருவாரா? வரமாட்டார். ஆனா இவன் மறித்த போது யார் வாரா? பரலோகத்திலிருந்து தேவ தூதரே வராங்க. அப்ப பரலோகம் இவனை எந்த அளவுக்கு மேன்மையா வச்சிருக்கு. அதனாலதான் எப்போதுமே சொல்லலாம், பூமி நம்மளை எப்படி பார்க்குதுன்னு பார்க்க கூடாது. இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்குதுன்னு பார்க்க கூடாது. கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்க, அதான் முக்கியம். நீங்க அடுத்து வாசிங்க. இப்ப ஐஸ்வர்யானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அடுத்து பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, இவன் போன பாதாளம் எங்க? ஐஸ்வர்யான் போன பாதாளம் எது? தாந்த பாதாளம். ஏன்னா அங்க என்ன இருக்கு? தேவ கோபம் இருக்கு. அங்க போய் வேதனைப்படல. இங்க என்ன படல? இங்க அவருக்கு ஒரு வேதனையும் வரல. ஆனா அங்க போய் என்ன செய்தார்? வேதனைப்படு. இவர் நாம என்ன நினைப்போம்னா, இவர் நரகத்துக்கு போனான்னு நினைப்போம். இவர் நரகத்துக்கு போகல. இன்னும் நரகம் ஓபன் ஆகல, இன்னும் நரகம் திறக்கப்படல. இவர் எங்க போனார்? பாதாளத்துக்கு தான் போறார். இந்த சம்பவம் மேல் பாதாளத்தையும் தாழ்ந்த பாதாளத்தையும் குறிக்கிறது. இது பரலோகத்தையும் நரகத்தையும் குறிக்கல. இந்த சம்பவம் எதை குறிக்கி? மேல் பாதாளத்தையும் தாழ்ந்த பாதாளத்தையும் குறிக்கிறது. இப்ப பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கார். எங்க இருந்து? தாழ்ந்த பாதாளத்தில் இருந்து தன் கண்களை என்ன செய்தார்? ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இதான் மேல் பாதாளம். ஆபிரகாம் இருந்த இடம் என்னது? இன்னும் கிறிஸ்து உயிர் தெழல. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இன்னும் உயிர் தெழல. அதற்கு முன்பு நடந்த சம்பவம் இது. அது வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதாளம் என்னது? மேல் பாதாளம். லாசரு இருந்த பாதாளம் என்னது? மேல் பாதாளம். அதற்கு ஆபிரகாமின் மடி என்று பெயர். மேல் பாதாளத்துக்கு என்ன பெயரு? ஆபிரகாமின் மடி என்று பெயர். இந்த பாதாளத்தை போய் இவன் வேதனைப்படும் போது தன் கண்களை ஏறெடுக்கான். தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய அப்ப இவனுக்கு எல்லாரையுமே இவன் என்ன தெரிஞ்சிருக்கான்? கண்டிப்பா பைபிள் படிச்சவன், பைபிள் தெரிஞ்சவன் தான். தூரத்திலே ஆபிரகாமை தகப்பனாகிய தகப்பன்னு தெரியுது. ஆபிரகாம் யாருன்னு தெரியுது, தகப்பன்னு தெரியுது. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை தேடலைய. நமக்கு எதை வச்சு மார்க்கு? எதை வச்சு மார்க்கு? நமக்கு எதை வச்சு பரலோகம்? இவரு ஆபிரகாம தெரிஞ்சவர்தான். ஆனா இவர் எங்க போறார்? தாழ்ந்த பாதாளத்துக்கு தான் போறார். தகப்பனாகிய ஆபிரகாமேங்கிற நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அப்ப அங்க என்ன இருக்கு? தேவ கோபம். அங்க வேதனைப்படுத. அங்க தண்ணி நல்ல மடக்குன்னு நல்லா குடிச்சவர். இங்க ஒரு சொட்டு தண்ணி அப்ப குடுக்கல.
கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இங்க லாசருக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட, அங்க லாசருக்கு ஒரு அப்பத்தை கூட அவன் என்ன செய்யல, கொடுக்கல. அப்ப இங்க எப்படி இவனுக்கு தண்ணி கொடுக்கப்படும்? நீ எதை செய்கிறாயோ, எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்பான். நம்ம விதைக்கிற விதையை தான் அங்க அறுப்போம். இங்க இவர் என்ன செய்யல, கொடுக்கலையே. மேஜையில இருந்து விழுந்தாதான் அவருக்கு ஆகாரம். ஐசலவனுக்கு என்ன வரல, ஐசலவனுக்கு என்ன வரல, கொடுக்கணுங்கிற மனதில். ஆனா யாரும் அறிஞ்சிருக்கான், ஆபிரகாமன் நல்லா அறிந்தவர். ஆனா கொடுக்கணுங்கிற மனதில் அங்க போய் வேதனைப்படுத. லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இப்ப யார அனுப்பணும்னு சொல்றார்? அவள யார ஒதுக்கி வச்சார்? லாசரு தான் ஒதுக்கி வச்சார். இப்ப அவர் தான் எனக்கு என்ன கொண்டு வரணுங்க, இதான் மகிமை. காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை. இந்த அக்கினி ஜாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், அப்ப தாழ்ந்த பாதாளத்துக்கும் மேல் பாதாளத்துக்கும் இடையே என்ன செஞ்சுக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிடலாம், ஒருத்தர் பேசலாம். ஆனா போக முடியாது. மேல் பாதாளத்திலிருந்து தாழ்ந்த பாதாளத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நீங்க 26ஆம் வசனத்தை வாசிங்க. அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து அவன் எவ்விடத்துல இருந்தார்? ஆபிரகாம் எங்க இருந்தார்? மேல் பாதாளத்துல. அவ்விடத்தில் இருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும். அவர் எங்க இருந்தார்? ஐஸ்வர்யவான் தாழ்ந்த பாதாளத்துல. இங்கிருந்து அங்க கடந்து போகவும், தாழ்ந்த பாதாளத்திலிருந்து மேல் பாதாளத்துக்கு எங்களிடத்துல வரவும். மனசு இருந்தாலும் என்ன செய்யாது, கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. என்ன உண்டாகிறது? மேல் பாதாளத்துக்கும் தாழ்ந்த பாதாளத்துக்கும் இடையே என்ன உண்டு? பெரும் பிளவு. ஒருத்தர் பேசிக்கலாம், ஆனா போக முடியாது. நீங்க 25ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை நீ அனுபவித்தாய். பூமியில உயிரோடு இருக்கும் காலத்துல என்ன அனுபவிக்க? நன்மையா அனுபவிக்க. நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். லாசரு அப்படியே என்ன செஞ்சான்? தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். அப்ப மேல் பாதாளத்துல என்ன இருக்கு? தேற்றுதல் இருக்கு. அவன் என்ன செய்தான்? இப்பொழுது அவன் தேற்றப்படுதான், நீயோ இங்கே தாழ்ந்த பாதாளத்துல என்ன இருக்கு? வேதனை இருக்கு. மேல் பாதாளத்துல உள்ளவங்க தேற்றப்பட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு வீடா இருந்தது, அது அவங்களுக்கு கூடாரமா இருந்தது, அது அவங்களுக்கு காவலா இருந்தது. தாழ்ந்த பாதாளத்துல உள்ளவங்க என்ன செஞ்சாங்க? வேதனைப்பட்டாங்க. அதனாலதான் தாவீது என்ன சொன்னார்? கர்த்தாவே, நீர் என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீரே. அவனுடைய ஆத்மா எங்க போல? தாழ்ந்த பாதாளத்துக்கு போல. ஏன்னா அங்க என்ன இருக்கு? இப்ப இவங்க எல்லாம் மேல் பாதாளத்துல என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? காத்துட்டு இருக்காங்க. ஆனதை யோபு சொல்வார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் பூமியின் மேல் கடைசி நாளில் வந்து நிற்பார், அவரை காண்பேன். இந்த விசுவாசத்தோடு தான் அவங்க என்ன செஞ்சாங்க? மரிச்சாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்க எல்லாம் என்ன விசுவாசத்தோடு மரிச்சாங்க? நான் அவரை காண்பேன்.
அவங்களுக்கெல்லாம் வெளிப்பாடு இருந்தது. நான் இன்னைக்கு மரிச்சா எங்க போவேன், பாதாளத்துக்கு போவேன் என்கிற ஒரு வெளிப்பாடு இருந்தது. மேல் பாதாளத்துக்கு போவேன் என்று வெளிப்பாடு இருந்தது. அதனாலதான் யாக்கோபு சொன்னேன், நான் துக்கத்தோட பாதாளத்தில் என்ன செய்வேன், இறங்குவேன். நான் சொல்ல புரியுதா? இப்ப பழைய ஏற்பாடு கிறிஸ்துவுக்குள்ள மரித்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, மேல் பாதாளம். கிறிஸ்துவுக்குள்ள மரித்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, மேல் பாதாளம். கிறிஸ்துவை அறிந்தும் துன்மார்க்கமாய் ஜீவித்து ரசிக்கப்படாமல் ஜீவித்து மரித்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, தாழ்ந்த பாதாளம். இப்ப இவங்களை எங்க கொண்டு போகணும், மேல் பாதாளத்துல உள்ளவங்களை என்ன கொண்டு போகணும், பரதேசுக்கு கொண்டு போகணும். ஆனா பரதேசுல என்ன இருக்கு, அதான் இளைப்பாறுகிற இடம். அங்க என்ன இருக்கு, போன வாரம் நம்ம பார்த்தோம், அங்க என்ன இருந்தது, சுடர் ஒளி பட்டயம் இருந்தது. அந்த பட்டயம் இருக்கிற வரைக்கும் இவங்க என்ன செய்ய முடியாது, அந்த பட்டயம் இருக்கிற வரைக்கும் இவங்க என்ன செய்ய முடியாது, அங்க போக முடியாது. அங்க போகணும்னா பட்டயம் மாறணும். அந்த பட்டயம் யார் மேல விழுந்தது, இயேசு மேல விழுந்தது. இயேசு மேல அந்த பட்டயம் விழுந்த உடனே இப்ப பரதேசம் என்ன ஆயிட்டு, திறந்துட்டாங்க. இப்ப இயேசு மரித்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல என்ன செஞ்சார், உயிரோடு எழுந்தார். இப்ப அங்க என்ன இல்ல, பட்டயம் கிடையாது. வெளிப்படுத்த 4:1 சொல்லுது, திறந்திருக்கிற பரலோகத்திலே திறந்திருக்கிற வாசலை கண்டேங்க. யாரு, யோவான் அப்போஸ்தலன். அங்க பட்டயம் போது இல்ல, அங்க என்ன கிடையாது, பட்டயம் கிடையாது. இப்ப இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த உடனே இவர் என்ன செஞ்சார், வெளிப்படுத்த எழுதின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். அப்ப இவர் கையில என்ன வந்துட்டு, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பொண்ணே மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் வந்துட்டு. இப்ப இந்த திறவுகோல்ல நேரா கொண்டு போய் என்ன செய்தார், 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. சரி, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 18, 19 வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்துல சேர்க்கும்படி. கிறிஸ்து அங்க உள்ளவங்களை தேவனிடத்துல கொண்டு போய் என்ன செய்யணும், சேர்க்கணும். எங்க உள்ளவங்களை, மேல் பாதாளத்துல உள்ளவங்களை தேவனிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காக அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். நீதி உள்ளவர்களாய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியிலே அவர் என்ன செஞ்சிட்டார், உயிர் தெழுந்துட்டார். உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த ஆவியிலே அவர் போய் எங்க போனா, நேரா பாதாளத்துக்கு போற. நேரா எங்க போல, பரலோகத்துக்கு போல. ஏன்னா இவங்களை தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா நேரா எங்க போற, பாதாளத்துக்கு போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அங்க போய் காவலில் உள்ள ஆவிகள் இருக்கு. அடி பாதாளத்துல சில ஆவிகள் இருக்கு. இந்த 3 பேருக்குமே 2 பாதாளத்துல உள்ளவங்களுக்குமே பிரசங்கம் பண்ண. அங்க போய் என்ன செஞ்சார், அங்க போய் பிரசங்கித்தார். பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகுதான் அந்த மேல் பாதாளத்துல உள்ளவங்களை என்ன செஞ்சார், எங்க கொண்டு போனார், பரதேசுக்கு கூட்டு போறார். ஏன்னா பட்டயம் இவர் மேல வந்துட்டு, இவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார்.
இப்ப இவங்களாலையும் தானா எங்க போக முடியாது, ஏன்னா திறவுகோல் இல்லை. திறவுகோல் இப்ப யார் கையில இருக்கு? இயேசு கையில இருக்கு. இப்ப இயேசு நேரா போய் அந்த பாதாளத்தை திறந்து அவங்கள எங்க கூட்டு போறார்? பரதேஸ். ஏன்னா இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? சங்கீதம் 50:5 வாசிங்க. 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். இவங்க மேல் பாதாளத்துல இருந்தவங்க எல்லாம் பலிகளினாலே இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணினவங்க. அவங்கள இயேசு எங்க கூட்டு போறார்? பரதேசுக்கு கூட்டு போறார். இப்படி போகும்போது யார பார்த்தார்? மகதலேனா மரியாதை பார்த்து என்ன செஞ்சார்? பேசித்தான் போறார். அதனால என்னை தொடாதேனார். ஏன்னா அவர் எந்த சரீரத்துல போறார்? அவர் எந்த சரீரத்துல போறார்? உயிர்த்தெழுந்த சரீரத்துல போறார். இப்ப இயேசு இவர்கள்லாம் கொண்டு போய் எங்க போய் சேர்த்தார்? பரதேசு, இளைப்பாறுகிற இடம். இதுதான் என்ன இடம்? இளைப்பாறுகிற இடம். இப்ப இவங்க எல்லாம் எங்க போகல? தாழ்ந்த பாதாளத்துக்கு போகணும். இப்ப மேல் பாதாளம் எப்படி இருக்கு? காலி ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணும் பட்டு உயிர்த்தலும் வரை என்ன இருந்தது? மேல் பாதாளம் இருந்தது. மேல் பாதாளம் இப்ப எப்படி ஆயிட்டு? காலி ஆயிடுச்சு. இப்ப அங்க யாரும் இல்லை. இப்ப அடுத்து என்ன இருக்கு? தாழ்ந்த பாதாளமும் அடி பாதாளம் தான் இருக்கு. இந்த ரெண்டு எது வரை இருக்குமானால் 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு சாத்தான் முதலாவது எங்க தள்ளப்படுவான்? அக்கினி கடல்ல தள்ளப்படுவான். அதன் பிறகுதான் இது வெளியே வரும், இது திறக்கப்படும். அது வரைக்கும் எங்க இருக்கும்? தாழ்ந்த பாதாளமும் அடி பாதாளமும் இருக்கும். இப்ப என்ன இல்ல? மேல் பாதாளம் பூமி கீழே இல்ல, ஆள் இல்ல. இப்ப தாழ்ந்த பாதாளமும் அடி பாதாளம் தான் இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தந்த பிறகு கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களுடைய ஆத்மா எல்லாம் நேரம் எங்க போகும்? பரதேசுக்கு போகும். அதான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவங்க நேரம் எங்க போவாங்க? அவங்க எல்லாம் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க எல்லாம் யாரு? பாக்கியவங்க. அவங்க எல்லாம் நேரம் எங்க போவாங்க? பரதேசு. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள மரிக்காதவர்கள் கடைசி வரைக்கும் யாருக்குள்ள இருக்கணும்? அது ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் கிறிஸ்தவனா இருந்தா பரலோகம்னு சொல்லல, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாதான் பரலோகம். கிறிஸ்தவனா இருந்தா எங்க போக முடியாது? பரதேசுக்கு போக முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். தினமும் ஜெபம் பண்ணணும், தினமும் வேதம் வாசிக்கணும், தினமும் புறாவை போல மாறிட்டு வரணும். அவன் தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன். கிறிஸ்தவனா இருக்கிறது இல்லை. கிறிஸ்தவனா இருந்தா கடமைக்காக ஜெபம் பண்ணுவோம், கிறிஸ்தவனா இருந்தா கடமைக்காக வேதம் வாசிப்போம். அதுதான் கிறிஸ்தவன். நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க. இது நம்ம மேல விழுந்த கடமை இல்லை, இது நாம செய்யணும். செஞ்சாதான் எங்க போக முடியும்? பரதேசுக்கு போக முடியும். இல்ல எனக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லைன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா வேதம் வாசிப்பாங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்கள சொல்ல வேண்டாம், அது அவங்களுக்கு தன்னால வரும், உணர்த்துவார். அவங்கதான் கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்காங்க? ஆயத்தமாயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு நாள் ஜெபம் பண்ணனாலும் அவர் உணர்த்துவார். அப்படி உணர்த்தலையா அவனுக்கும் பரலோகத்துக்கும் கேப் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் அடையாளம். அப்படி அவர் உணர்த்தணும். அப்படி அவன் உணர்த்திட்டார்னா இவன் ஆயத்தமாகணும் அப்படின்னு விரும்புதாருன்னு அர்த்தம். அவர் உணர்த்தலையா தூரமாயிட்டான்னு அர்த்தம். கண்டிப்பா அவர் உணர்த்தணும். அவன் தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறார். அப்ப யாரு பரதேசுக்கு போவாங்க? யாரு பரதேசுக்கு போவாங்க? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். கிறிஸ்தவனா இருந்து மரிப்பது அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருந்து மரிப்பவர்கள். வித்தியாசம் இருக்கு. அவங்கதான் எங்க போவாங்க?
அப்ப இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்டோம் கடைசி வரைக்கும் மனம் திரும்பாம பின்வாங்கி போய் அவங்க மறிச்சாலும் எங்க போவாங்க? தாழ்ந்த பாதாளம். ஆனா அது உறுதி என்ன செய்ய முடியாது, ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது தேவ கிருபையினால எங்க போகும்னு தெரியாது. ஏன்னா இது கிருபையும் காலம். தாவீது என்ன சொன்ன, கர்த்தாவே நீ என் மேல் பாராட்டின கிருபை பெரியதுங்க. அந்த கிருபை இருந்திருக்கு. ஆனா ரட்சிக்கப்படாதவங்க மறிச்சா எங்க போவாங்க? தாழ்ந்த பாதாளம். இப்ப மேல் பாதாளம் எப்படி இருக்கு? ஆணியாகி கிடக்கு. நாம எப்படி மறிக்கணும்? அப்பந்தான் கிறிஸ்து எனக்கு ஜீவனா மாறுவார். நான் கிறிஸ்துக்குள்ள மறிச்சாதான் கிறிஸ்து எனக்கு ஜீவன். நான் கிறிஸ்தவனா இருந்து மறிச்சா கிறிஸ்து எனக்கு ஜீவன் இல்லை. அப்பதான் சாவு எனக்கு ஆதாயமா மாறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயமே. இயேசு உயிர்த்தெழுந்தார், அவ இன்னும் ஜீவிக்கிறார். நம்முடைய ஜீவன் கிறிஸ்து உடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கணும். கடைசி வரை ஜீவனுள்ளவருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கணும். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னிதை கூட்டி சேர்த்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, நீர் வார்த்தை கேட்க கிருபை செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் கர்த்தாவே எவ்வளவோ பாக்கியவான்களா இருந்து அப்பா அவர்களை பரதேசுக்கு கொண்டு போய் சேர்த்தீரே கர்த்தாவே. இதே போல கர்த்தாவே நாங்களும் கடைசி வரை கிறிஸ்துவுக்குள் இருக்கணுமே. பிரசங்கிக்கிற நானும் கேட்கிற அவர்களும் கடைசி வரை கிறிஸ்துவுக்குள் இருந்து கர்த்தாவே, கிறிஸ்துவுக்குள் மரித்து கர்த்தாவே, கர்த்தாவே உம்மோடு கூட உயிர்த்தல கர்த்தாவே. எங்களுக்கு நீரே கிருபை தாரும் கர்த்தாவே. நீரே எங்களுக்கு கிருபை செய்யும் கர்த்தாவே. நாங்கள் உம்மோடு கூட வந்து இளைப்பாறு எங்களுக்கு கிருபை தாரும். உம்மோடு கூட உலாவ எங்களுக்கு கிருபை தாரும். வந்த ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினா ஜெபங்கேலும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.